அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். பல இசை ஜாம்பவான்களை தமிழ் சினிமா கடந்து வந்திருந்தாலும் மெல்லிசை என்று சொன்னாலே நினைவுக்கு வருவது ஹாரிஸின் பெயர்தான். சென்னையில் பிறந்த ஹாரிஸ் ஜெயராஜுக்கு தனது தந்தையை பார்த்து இசை மீது ஆர்வம் வந்தது. 5.5 வயதில் கையில் கிட்டார் கருவியை பரிசாக வாங்கிய ஹாரிஸ் ஜெயராஜுக்கு அப்போது தெரிந்திருக்க வாய்ப்பில்லை, பின்னாளில் அந்த கிட்டார் கருவிதான் பல ரசிகர்களின் காதுகளுக்கு இனிப்பாக இருக்க போகும் மருந்து என்பது. 13 வயதிலேயே இசை பயணத்தை தொடங்கிய ஹாரிஸ் ஜெயராஜ் சில ஆண்டுகள் விளம்பர படங்களுக்கு இசையமைத்து வந்தார். முதலில் கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்தில் உருவான மின்னலை படம் மூலம் இசையமைப்பாளர் அவதாரம் எடுத்தார் ஹாரிஸ் ஜெயராஜ். கௌதம் மேனனுக்கும் அதுதான் முதல் படம் என்ற நிலையில் அந்த கதைக்கு ஹாரிஸின் இசை அவ்வளவு பொருத்தமாக இருந்தது. முதல் படத்தின் பாடலே பட்டி தொட்டியெங்கும் ஹிட்டாகி உச்சத்திற்கு சென்றார் ஹாரிஸ் ஜெயராஜ். வானத்தில் மேஜிக் காட்டும் மின்னல் போல ஹாரிஸின் இசை காட்டிய மேஜிக்கில் மின்னலே படம் அமோக வெற்றி பெற்றது. பின்னர் லேசா லேசா படத்திலும் அதே மேஜிக்கை நிகழ்த்தி காட்டினார் ஹாரிஸ். இப்படி மெலோடி இசையில் தனி இடம் பிடித்து தனக்கென பாதையை உருவாக்கிய ஹாரிஸை மாறுபட்ட கோணத்தில் காட்டியது சாமி படம். அதிரடி அறிமுக பாடல், காதல் டூயட்டுகள் என சாமி படத்திற்கு கமர்ஷியல் லுக் கொடுத்தது ஹாரிஸின் இசை. AR ரஹ்மானுக்கு அடுத்தபடியாக முதல் படத்தில் இருந்தே ரசிகர்களை தன்வசப்படுத்திய இசையமைப்பாளர் என்றால் அது ஹாரிஸ் தான். மின்னலை படத்தில் தொடங்கிய கௌதம் மேனன் ஹாரிஸ் கூட்டணி காக்க காக்க, வேட்டையாடு விளையாடு, வாரணம் 1000 வரை தொடர்ந்தது. இசையை அனுபவித்து ரசிக்கும் எந்த ஒரு ரசிகருக்கும் வாரணம் 1000 பட பாடல்கள் எல்லாம் ஒரு வரம் என்றே சொல்லலாம். அவை என்ன தேடி வந்த அஞ்சல பாடலில் கதாபாத்திர உணர்வுகளை இசையிலேயே வடித்திருப்பார் ஹாரிஸ் ஜெயராஜ். அதே மாதிரி எத்தனையோ பிரேக்கப் பாடல்கள் வந்தாலும் ஹாரிஸின் வெண்மதியை பாடலுக்கு முன்பு கொஞ்சம் தள்ளிதான் நிற்க வேண்டும். சாமுராய், கோவில், செல்லமே, கஜினி, பச்சைக்கிளி, முத்துச்சரம் என 90கள் தொடங்கி தற்போது வரையிலும் ரசிகர்களின் ஃபேவரட் லிஸ்டில் இருக்கும் பெரும்பாலான படங்களின் இசையமைப்பாளர் என்றால் அது ஹாரிஸ் ஜெயராஜ் தான். அந்நியன் படத்தில் 3 கதாபாத்திரத்திற்கும் பிசிறு தட்டாமல் கிளாசிக் ரகத்தில் மியூசிக் போட்டு பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரை பிரமிக்க வைத்த ஹாரிஸ் ஜெயராஜ் அதற்கு பிறகு விஜயை வைத்து சங்கர் இயக்கிய நண்பன் படத்திற்கும் இசையமைத்து அசத்தினார். காதல் கதையம்சம் கொண்ட படம் என்றால் ஹாரிஸ் தான் இசை என்பது எழுதப்படாத விதியாகவே இருந்தது. ஹாரிஸின் இசை பெருமைக்கு அவர் போடும் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ஒரு காரணம். ஹாரிஸின் இசையாலே பல படங்கள் ஹிட் ஆகி இருந்தாலும் தெலுங்கில் வெளியாகி பல மொழிகளில் ரீமேக் ஆன ஸ்பைடர் படம் பேக்ரவுண்ட் மியூசிக்கை அடித்து கொள்ளவே முடியாது. முதல் படத்திலேயே பிலிம்பேர் விருது வாங்கிய ஹாரிஸுக்கு விருதுகள் பல கைதேடி வந்தது. தொடர்ந்து 10 ஆண்டுகள் கோலோச்சி வந்த ஹாரிஸ் ஜெயராஜ் பின்னர் படிப்படியாக காணாமல் போனார். அனிருத்தின் வருகைக்கு பிறகு ஹாரிஸ் ஓரம் கட்டப்பட்டதாக விமர்சனம் எழுந்த நிலையில் கடந்த 2015ஆம் ஆண்டு அநேகன், என்னை அறிந்தால் என 2 மாஸ் ஹிட் ஆல்பங்களை கொடுத்து கம்பேக் கொடுத்தார் ஹாரிஸ் ஜெயராஜ். அநேகன் படத்தில் வரும் ஒரு பாடலுக்கு புகழ்பெற்ற எடிஷன் விருது கூட பெற்றார் ஹாரிஸ். தற்போது அதிகப்படியான படங்களுக்கு அவர் இசையமைக்காவிட்டாலும் அவரின் பாடல்கள் ரசிகர்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்துள்ளன. இதனால் மீண்டும் கம்பேக் கொடுங்க ஹாரிஸ் மாம்ஸ் என்பதே ரசிகர்களின் ஏக்க குரலாக உள்ளது. இந்த ஆண்டு ஹாரிஸுக்கு கம்பேக் ஆண்டாக அமைய அவரது பிறந்த நாளான இன்று நாமும் வாழ்த்துவோம். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.